ஒண்ணு இருக்கு. பிளஸ் வந்து உள்ள வந்தோனே மாயாக்கு மத்தவங்களுக்கு எப்படி வெள்ளையா இருக்கீங்கன்னு ஹைப் குடுக்கறது. அவங்களுக்கான ஜட்ஜஸ் எல்லாம் பார்த்தோனே அப்படியே வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அப்படியே எதார்த்தமா பேசுறாங்க, இன்னசென்ட்டா பேசுறாங்கன்ற மாரி தான் எனக்குமே ஃபர்ஸ்ட் தோணுச்சு. ஆனா இப்ப அவங்களோடது வீடியோஸ் அவங்க வெளியில அதாவது இந்த ஷோ முடிஞ்சோனே அவங்க வெளியில போய் வந்து சேனல்ல வந்து அவங்களோட சேனல்ல வந்து வீடியோஸ் போடுறாங்க. ஆக்சுவலி இந்த ஷோ முடிஞ்சிச்சு. செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. அதனால எல்லாருமே எல்லாருமே வெளியில போயிட்டாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து. அப்படின்னு சொல்லும்போது அவங்கவங்க தனித்தனியா அவங்கவங்க ஜோன்குள்ள போகும்போது, இவங்க இவங்களுக்கான ஜோன்ல வீடியோஸ் போடுறாங்கன்னும்போது, அந்த இடத்துல வந்து அவங்க பேசின 2, 3 வீடியோஸ் நான் பார்க்கும்போது, இப்ப நேத்து ஒண்ணு ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ 2, 3 நாள் முன்னாடி ஒண்ணு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது, அது இன்னசென்ட்டா இருக்காங்களான்னு கேட்டா, இன்னசென்ட்டா இருக்கிற மாரி காட்டிக்கிறாங்க. அவ்வளோதான். என்னோடது ஒப்பீனியன்ல அவங்க இன்னசென்ட்டா இருக்கிற மாரி காட்டிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயும் விஷமத்தன்மையும், அவங்களுக்குள்ளேயும் டாக்ஸிக்கும், அவங்களுக்குள்ளேயும் அந்த ஒரு ரக்கட்னஸ் எல்லாமே தான் இருக்கும். பட் ஆனா அது தெரியாத வகையில இன்னசென்ட்ன்னு தங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே அதுவும் ஒரு ஸ்கில் தான். அது பிக் பாஸ்க்கு தேவதான். இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்கு நீங்க முழுசா இன்னசென்ட் அப்படிங்கிற இடத்துல முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்ப நேத்து அவங்க பேசின வீடியோவுமே ஒண்ணு பாக்குறச்ச, பிரியதர்ஷினி அவங்கள பேசினதாகட்டும், நைட் இப்படி வந்துருவீங்களா? அதுக்குன்னு இப்படி வந்துருவீங்களா? அப்படின்னு. சரி ஓகே. பிரியதர்ஷினி ஆல்ரெடி கான்ட்ரோவர்சில இருக்காங்க. எல்லாரும் பேசுறாங்க. நீங்களும் பேசிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா உங்களுக்கான கண்டஸ்டன்ட் அவங்க. அவங்களுக்கான ரெஸ்பெக்ட்ட நீங்க குடுத்து தான் பேசணும் அப்படின்னும்போது, ஓகே பிரியதர்ஷினி விஷயத்துல நீங்க அப்படி பேசுனீங்க. மத்த கூட இருக்க எல்லாரையுமே நீங்க மட்டம் தட்டி தான் அந்த வீடியோல பேசியிருக்கீங்க. அப்புறம் எப்படி நீங்க இன்னசென்ட்டா இருக்க முடியும்? அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்தா, இவங்க வந்து ஸ்லோ பாய்சனும் கொஞ்சம் விஷமத்தன்மை இருக்கிறவங்க தான். ஆனா அது இல்லாத மாரி காட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். இது அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா கண்டிப்பா எக்ஸ்போஸ் ஆவாங்க. அப்ப கண்டிப்பா அவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்க. அப்ப வந்து அந்த மாரி ஆள் தான் பிக் பாஸ்க்கும் தேவைப்படுதுன்றது அவங்களோட கமர்ஷியல் ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். அத நான் தப்பு சொல்லல. ஆனா நான் இப்படித்தான்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பொய் சொல்லிட்டு, ஒரு மாஸ்க்க போட்டுட்டு உள்ள போகும்போது நீங்க எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா, அப்ப ஜனங்க உங்கள வச்சு செய்வாங்க அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. இதுல வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி ஆளுங்கள தான் உள்ள அனுப்பும்போது, இந்த ஒன் ஹார் ஷோல ஒரு மாரி காட்டுறதோ, 24 ஹார்ஸ்ல ஒரு மாரி காட்டுறதோ இருக்கும். இப்ப நம்மளுக்கு இந்த சீசன்ல 2 விதமா அவங்கள பார்க்கலாம். அவங்க காமன் மேன் ஷோல தங்கள எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. உள்ள போய் என்னவா இருக்காங்க அப்படின்னு. ஆனா இவ்ளோ சீசனா நம்மளுக்கு காமன் மேன் ஷோ அப்படிங்கிற ஒரு ப்ரோகிராம் இல்ல. டைரக்ட்டா நம்ம பிக் பாஸ்ல பார்க்கும்போது 1 ஹார்ல பார்க்குறவங்களுக்கும், 24 ஹார்ஸ் பார்க்குறவங்களுக்கும் டிஃபரன்ஸ் மட்டும் தான் தெரியும். இப்போ காமன் மேன் ஷோ விஷயத்துலயும் அவங்க என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும். 1 ஹார்ல காட்டும்போதும் தெரியும். பிளஸ் 24 ஹார்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஃபுல்லா கிளாரிட்டியோட ஒரு விஷயம் புரியும் அப்படின்னா, 24 ஹார்ஸ்ல இவங்களோடது எல்லா வெளிச்சமும் வெளியில வரும். பட் ஆனா 1 ஹார்ல இவங்க அத விஜய் டிவி கட் பண்ணிடுவாங்க. ஏன்னு கேட்கிறீங்கன்னா, விஜய் டிவியோட பெரிய சொம்பா இப்பவே வந்து முனியம்மா மாறிட்டாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எல்லாருக்கும் அந்த வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு அந்த தங்கறதுக்கான ஸ்பேஸ் குடுக்கறது, செய்யறதுங்கிறது விஜய் டிவியோட விஷயம்னா, அவ்வளவு பெரிய ஷோ நடத்துறோம்னு இவங்க ஹைப் குடுக்கும்போது, அதுக்கான ஒரு ஃபெசிலிட்டீஸ இவங்க பண்ணி தான் குடுக்கணும். கண்டஸ்டன்ட்ஸ் சென்னையில இருக்கவங்களுக்கு இவங்க பண்ண தேவையில்ல. வெளியூர்ல இருந்து வராங்கன்னா, அவங்களுக்கான அக்காமடேஷன் குடுக்கணும், ஃபுட் குடுக்கணும். அந்த ஒரு அங்க வந்து அவங்க ஸ்டே பண்றதுக்கான அந்த கம்ஃபோர்ட் ஜோன் குடுக்கணும்னா, இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல விஜய் டிவி. அத பண்றாங்க. ஓகே. இப்போ ஒரு ஒரு டிபேட் ஷோக்கு டியானான ப்ரோகிராம்க்கு போறவங்களுக்கு கூட லஞ்ச் பிரிஃபரன்ஸ்லாம் எல்லாமே குடுக்குறாங்க. அப்படிங்கிற மாரிலாம் நெறைய இன்டர்வியூஸ் நம்ம பார்த்திருக்கோம். அந்த ஷோல டைரக்ட்டா பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு அப்படின்னு பட் ஆனா அந்த ஷோ அவங்க சொன்ன மாரி ஃபேரா நடத்துறாங்களா அப்படிங்கிறது அந்த ஷோவோடது அந்த அந்த பார்ட்டிசிபென்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல முனியம்மாக்கு எல்லாமே கிடைச்சது. ஓகே. அவங்களுக்கான பெட் கிடைச்சது. அவங்க வந்து கம்ஃபோர்ட்டா தூங்குனாங்க. ஃபுட் கிடைச்சது. அவங்கள மேடம்னு கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுத்தாங்க. எல்லாமே ஓகே. பட் ஆனா எல்லாருக்குமே அது கிடைச்சதான்னும்போது, சென்னையில இருந்து போன நெறைய பேருக்கு அந்த அக்காமடேஷன் தேவைப்படாது. ஏன்னா அவங்க சென்னையில இருந்து டைரக்ட்டா போறாங்க. ஏர்லி 4:00 வர சொன்னா 3:00லாம் கிளம்பி போறாங்க. அப்படிலாம் சொல்லும்போது, அவங்களுக்கு அந்த ஃபுட் அக்காமடேஷன் எல்லாம் தேவைப்படாது. ஜஸ்ட் அங்க போனோனே ஒன் டைம் அந்த காஃபியோ, இல்ல ஃபுட்டோ அது மட்டும் தான் இருக்குமே தவிர அக்காமடேஷன் இல்ல. இத தவிர அவங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்களான்னு ஒரு விஷயம் வந்தா, அந்த இடத்துல ஜட்ஜஸ் வந்து ஈக்குவலா க்ரூ மெம்பர்ஸ் ஓகே. அது அவுட் ஆஃப் த பாக்ஸா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இல்லாம டாஸ்க்குக்கு வெளியில பண்றது அது ஓகே. அந்த க்ரூ மெம்பர்ஸ். பட் ஆனா அந்த டாஸ்க்குக்குள்ளயும் இப்ப அந்த எக்ஸாம்பிள் அந்த இன்டர்வியூ பண்ணும்போது ஜட்ஜஸ் அந்த விஷயத்திலயும் ஜட்ஜஸ் எல்லாரையுமே ஒரே மாரி ஈக்குவலா ட்ரீட் பண்ணல. இவங்கள மேடம்னு கூப்பிட்டாங்க. எல்லாரையும் அப்படிதான் கூப்பிடுறாங்களான்னா, வா பொண்ணு உரிமையில கூப்பிட்டதையோ, இல்ல நீ இப்படி பண்ற, நீ நாய் மாதிரி பண்ணு, நீ பிச்சை எடு, நீ வந்துட்டு இத பண்ணு, அது இன்னும் இவ்ளோ மெச்சூர்டா, இப்ப மட்டும் மெச்சூர்டா, அந்த மாரிலாம் கேட்கிற கேள்விகள். இது என்ன ஒரு பெரிய இது ஒண்ணும் பெரிய இன்ட்ரெஸ்டிங்கா எனக்கு ஒண்ணும் இல்லையே உங்க கதை. இத வந்துட்டு இப்படி பேசுறீங்க. இது என்ன பெரிய சாதனையா? இதுக்கு உங்களுக்கு பேசுறதுக்கு வேணும்னா, நானே வந்து பட்டிமன்றத்துல வாய்ப்பு வாங்கி குடுத்தா, நீங்க அங்க போய் பேசலாமே. நக்கல் நையாண்டி கேள்விலாம் ஜட்ஜஸ் கேட்கறாங்கன்னா, ஓகே. அது ஜட்ஜஸ்க்கான விஷயமாவே இருக்கும். ஆனா ஜட்ஜஸ் மட்டும் தான் அத பண்றாங்களான்னு கேட்டா இல்ல. பின்னாடி பேக் டாக் அந்த டாக் பேக்ல பேசுறவங்களும் பேக்ல அது பிஹைண்ட் த சீன்ஸ் மாரி அங்கருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு உட்பட்டு மாயாவோடது அந்த ஒரு ஜட்ஜ்மென்ட்க்கு உட்பட்டு தான் இங்க கண்டஸ்டன்ட்ஸ செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது, மாயாக்கு ஐஸ் வச்சா, மாயாக்கு புகழ்ந்தா, மாயா மாதிரி டான்ஸ் ஆடுனா, அந்த பிரபான்னு அவங்க ஒருத்தங்க பேபி பிரபா. மாயா மாரி அந்த கண்ணோடு கண்மூடிதாம் சாங் வந்து மாயா மாரி யாருமே ஆட முடியாது. ஆமா கரெக்ட் தான் ஒத்துக்கலாம். மாயா மாரி யாருமே கேம் ப்ளே பண்ண முடியாது. மாயா மாரி யாருமே டான்ஸ் ஆட முடியாது. மாயா மாரி யாருமே யூனிக்கா ரெட் கார்டுக்கான ஒரு ரெட் கார்டு குடுக்கறதுக்கான ஒரு குரூப்ப ஃபார்ம் பண்ணி அத ஃபேராவும் காட்டி, ஆனா அதுல பூர்ணிமாவ மாட்டி விட்டது அப்படிங்கிற கதையிலலாம் வந்துட்டு மாயா மாரி யாருமே கேம் ப்ளே பண்ண முடியாது தான் அப்படின்னும்போது,
மாயா மாதிரி யாரும் ஜட்ஜும் பண்ண முடியாது தானே. அப்ப நீங்க மாயாவே ஜட்ஜுன்னு சொல்லிட்டு இந்த ஷோக்கான ப்ரொமோஷன் பண்ண வேண்டியது தானே. ஏன் அதை மறைச்சீங்க விஜய் டிவி? அது உங்களோட பாலிடிக்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒண்ணு. இதுக்கப்புறம் இந்த முனியம்மாக்கு ஹைப் கொடுக்குற இடத்துல மாயாவை புகழ்ந்து பேசும்போதும், மாயா மாதிரி டான்ஸ் ஆடும்போது பேபிமா அவங்கள செலக்ட் பண்ணும்போதும், மாயாவை எப்படி வெள்ளையா இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும் போதும், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்றது? மத்த கண்டஸ்டன்ஸ மட்டம் தட்டிட்டு இவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சது அப்படிங்கிற மாரி முனியம்மா தன்னோட வீடியோஸ்ல பேசுனது, இப்போ நேத்து அவங்க ரிலீஸ் பண்ண வீடியோல. அப்படி நீங்க வந்து பிரியதர்ஷினியே விட்டுருங்களேன். அவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் அவங்களோட ஒரு கேட்டகரி வேற. அது அந்த நைட்டி கான்ட்ரோவர்சி வச்சு விட்டுறலாம். மத்த கண்டஸ்டன்ஸ எப்படி நீங்க மட்டம் தட்டுவீங்க? இவங்க வந்து சேர் டாஸ்க்லயும் பெருசா செலக்ட் ஆகல. பஸ் டாஸ்க்லயும் உங்களுக்கு உட்கார சீட் கிடைக்கல அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. அப்போ நீங்க வந்து எப்படி அந்த டாஸ்க்ல இவங்கள செலக்ட் பண்ணாங்க அப்படின்னும்போது, அப்போ இவங்க வந்து அந்த வீடியோல பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, அவங்க பஸ் டாஸ்க்ல சொன்னது என்னன்னா, இவ்ளோ 2 பஸ் அது பஸ் டாஸ்க்ன்னு கூட அவங்க வீடியோல சொல்லல. கார் டாஸ்க்ன்னு தான் வீடியோல சொல்லியிருக்காங்க. அது பஸ் டாஸ்க்கா, கார் டாஸ்க்கான்னு கூட தெரியாத அளவுக்கு நீங்க இன்னசென்ட்டா, பஸ்ஸுக்கும் காருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதாம்மா? 2 பஸ் வந்தது. ஒரு பஸ் கூட இல்ல. அது ஒரு மினி வேன் மாரி இருந்தா கூட நீங்க பஸ்ன்னு சொல்றதா, வேனுன்னு சொல்றதா, காருன்னு சொல்றதான்னு சொல்லலாம். அது நல்லாவே தெரியுது 2 பஸ் வந்து நின்னுச்சுன்னு. அது பஸ்ன்னு சொல்ற அளவுக்கு கூட உங்களுக்கு தெரியாத அளவுக்கு நீங்க அப்பாவி அப்படின்னு நாங்க நம்பணும் இல்லையா? ஓகே 2 பஸ் வந்துச்சு. அதுல வந்து இவ்ளோ சீட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னும்போது, மத்தவங்க எல்லாம் வெளிய வெளிய அனுப்பிடுவோம்னு அவங்க சொல்லலையாம். யாரு? அங்க வந்து ஸ்டாஃபோ இல்ல அந்த ஒரு ரூல்ஸ்லயும் அவங்க அது சொல்லலையாம். மத்தவங்கள வெளியில அனுப்பிடுவோம்னு அவங்க சொல்லவே இல்ல சீட்டு கிடைக்காதவங்கள. இந்த மரமண்டைங்க, இவங்க இந்த அளவுக்கு யோசிக்காதவங்க, அவ்ளோ ஆணவத்திலயும், அவ்ளோ ஒரு ஆட்டிட்யூட் அதுவும் தமிழ்லயே தான் சுத்த தமிழ்ல பேசுறாங்க. ஆட்டிட்யூட்லாம் சொல்லல. இவ்ளோ அலப்பறை, இவ்ளோ ஆணவம், மரமண்டைங்களா இருக்காங்க. அவங்க யாருமே யாரு? அப்ப இவங்க புத்திசாலி, கூட இருந்த மத்த எல்லா 49 பேரும் மரமண்டைங்க. இவங்க மட்டும் தான் புத்திசாலி அப்படின்னு பேசுறது எந்த வகையில இன்னசென்ட்டா இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஓகே அது அவங்க ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். ஆனா இன்னசென்ட்ன்னு நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற விஷயம் இருக்குல்ல, அது டாக்ஸிக்கோட உச்சக்கட்டம், விஷத்தன்மையோட ஆரம்பம், ஸ்லோ பாய்சன் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். சோ ஒரு கோ கண்டஸ்டன்ட்டா ட்ரீட் பண்ணணும். ஓகே ஜட்ஜஸ் சரியா ட்ரீட் பண்ணல. ஓகே. உங்க கூட இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் நீங்க நீங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க, மதுரையில இருந்து வந்திருக்கீங்கன்னா, உங்களுக்கு அக்காமடேஷன்லாம் குடுத்து உங்க கூட ஒரு 4, 5 பேர் பழகுவாங்க. இல்ல நீங்க ஒரு சிலர் கூட க்ளோஸா இருப்பீங்க. எல்லாருக்குமே ஒரு முகத்துக்கு நேரா பார்த்தா ஒரு ஸ்மைல் பண்ற இடத்துல இருப்பீங்கன்னா, நீங்க ஒரு வீடியோ பேசும்போது அவங்கள வந்துட்டு மரமண்டைங்கன்னு சொல்றதும், ஆணவத்துல ஆடுனாங்கன்னு சொல்றதும், அதெல்லாம் அதாவது அந்த டாஸ்க்கோட புரிதல் இவங்களுக்கு மட்டும் தான் இருந்ததாமா. மத்தவங்களுக்குலாம் இல்லையாமா. இவங்க சொல்ற விதம் அப்படிதான் இருந்தது. எனக்கு சுத்தமா கடுப்பாயிடுச்சு. என்ன இப்படி பேசுறாங்க? இவங்கள போய் இன்னசென்ட் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாங்க. பிரியதர்ஷினியும் ரொம்ப மட்டமா பேசியிருக்காங்க. ஓகேங்களா? அது பேசுற ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா, அத மட்டும் பேசலாம். மத்தவங்கள பேசுறதுக்கான அது ஒரு கண்டஸ்டன்ட்க்கான ஈக்குவல் ரெஸ்பெக்ட்ட நீங்க குடுக்கணும். குடுக்கல. 1 நீங்களே அந்த டாஸ்க்க புரிஞ்சுட்டு விளையாடுனீங்களா? புரியாம விளையாடுனீங்களா? இல்ல தோத்து போயிட்ட அப்புறம் உங்கள விஜய் டிவி போனா போட்டோம்னு உங்களுக்கு ஒரு ஹைப் குடுக்கணும்ன்றதுக்காக விஜய் டிவி உங்களுக்கு அந்த அட்டென்ஷன குடுத்தாங்களான்னு போக போக தெரியும். சோ அதனால நீங்க விஜய் டிவிக்கு சொம்பு தூக்குறீங்க அப்படின்னா, அந்த சொம்பு அப்பட்டமா தெரியுது. இந்த மாரி நெறைய சீசன்ல நாங்க விஜய் டிவிக்கு சொம்பு தூக்குனவங்கலாம் பார்த்திருக்கோம். ஆனா இது உங்களோட குட்டு இப்பவே வெளிப்பட்டுருச்சு அப்படின்னும்போது, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா இன்னமும் நீங்க நெறையவே எக்ஸ்போஸ் ஆவீங்க அப்படின்னா, அதையும் நாங்க ரிவ்யூ பண்ண தான் போறோம். சரி ஒரு வாட்டி சொன்னா பரவால்ல. அந்த பஸ் டாஸ்க்ல அப்படி சொன்னாங்க. இவங்க அடிச்சு புடிச்சு ஏறுனாங்க. கொஞ்சம் கூட இதுவே இல்லாம ஆணவத்துல எல்லாம் உட்கார்ந்தாங்க. அப்படி பண்ணாங்க. அப்புறம் திடீர்னு அங்க ஒரு அந்த எமர்ஜென்சி பட்டன் மாரி ஏதோ ஒண்ணு அமுக்கிட்டாங்க போல இருக்கு. அந்த பஸ் டாஸ்க்ல. சோ அதனால வெளில எல்லாம் கொஞ்சம் பேர் இறங்க பார்த்தாங்க. அதுலயும் நான் வந்து ஃபாஸ்ட்டா இறங்கல. ஒருவேளை ஃபர்ஸ்ட் இறங்குறவங்களுக்கு தான் கிடைக்கும்னு அவங்கவங்க ஃபாஸ்ட்டா குதிச்சாங்க. அப்ப கூட நான் இறங்கல. நான் வந்துட்டு சைலண்டா தான் உட்கார்ந்திருந்தேன். அதாவது இறங்கும்போது டக்குன்னு யாரோ எழுந்து போகும்போது அந்த பிளேஸ்ல உட்கார்ந்ததா சொல்றாங்க. பட் ஆனா இவங்கள தவிர மத்த எல்லாம் முட்டாளாவே அந்த டாஸ்க்க பார்த்த மாரி இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுற விதம் மரமண்டைங்கன்னு ஸ்பெசிஃபிக்கா அவங்க சொன்ன விதம்லாம் இட்ஸ் நாட் ஃபேர் அப்படிங்கிற மாரி தான் அது. சரி அந்த ஒரு டாஸ்க்ல அப்படி பேசினாங்கன்னா, அகைன் சேர் டாஸ்க்கே அப்படிதான் சொன்னேன். சேர் குடுத்துட்டாங்க. அவங்கவங்களுக்கான ஒரு லேபிள் இருக்கு, பேட்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது போய் உட்கார வேண்டியது தானே அப்படின்னு சொன்னா, அதுக்கும் ஆச்சு. அந்த டாஸ்க்லயும் வந்து இந்த சேர் கிடைக்காதவங்க வெளியில போவாங்கன்னு அவங்க சொல்லவே இல்லையாம். அது அது சொல்லலன்றது உண்மைதான். ஆனா சொல்லலன்றதுக்குள்ள தான் எப்பயுமே விஜய் டிவி ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனா அதுக்காக அவங்க சொல்லலன்றதுக்காக ஆனா அந்த டாஸ்க்கோடது என்ன சொல்றாங்க? 36 பேர் தான் உள்ள போக சேர் இருக்கு. 50 பேர் தான் ஆனா இருக்கீங்க அப்படின்னும்போது அது ஒண்ணு நடக்குது. 45 சேர் தான் இருக்கு. ஆனா 50 பேர் இருக்கீங்க அப்படின்னும்போது, அங்க ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி, சின்ன ஒரு ட்ரிக்ஸ் இருக்கதான் செய்யும். இது விஜய் டிவி இது. ஆனா அந்த சேர் டாஸ்க்ல உங்களுக்கு கிடைக்கல. நீங்க உட்காரும்போது இன்னொருத்தங்க கை வச்சுட்டாங்க. ஆனா அவங்களுக்காக இன்னசென்ஸ் பார்த்து அவங்களுக்கு கை வலிக்குமே அப்படி நம்மளுக்கு என்ன கிடைக்குமோ அதுதானே கிடைக்கும் அப்படின்னு நீங்க அதுல ரொம்ப நியாயமா இருக்கிற மாரியோ, இல்லன்னா ரொம்ப அப்பாவித்தனமாவோ பேசிட்டு, இங்க அவங்களயே நீங்க வந்து பின்னாடி அவங்கள ஒருத்தங்க மட்டும் இல்ல. ஐ மீன் உங்களுக்கு காம்படிட்டா உங்கள உட்கார விடாம பண்ண அந்த ஒருத்தங்க மட்டும் இல்ல. மத்த 49 பேரையும் நீங்க மரமண்டைங்கன்னு சொல்றீங்க. ஆணவத்துல ஆடுனாங்கன்னு சொல்றீங்க. இல்ல அ இது வந்து அவங்க அப்படி சொன்னது வந்து புரிஞ்சுக்காம நீங்க வந்து எல்லாரும் போய் அடிச்சு புடிச்சு போய் உட்கார்ந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அதுதான் அகைன் நீங்க புத்திசாலி, மத்தவங்க முட்டாள்.
நீங்க மத்தவங்க மரமண்ட, நீங்க வந்துட்டு அப்படியே ரொம்ப வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து நீங்க புத்திசாலியா அந்த டாஸ்க்க புரிஞ்சு விளையாடி இருக்கீங்க அப்படின்னா, அப்ப நீங்க ஏன் அழுதீங்க? அப்போ உங்களுக்கு தெரியாமயா நீங்க வந்து அந்த சேர் டாஸ்க்ல வெளில போயிருவோம்ன்னு பயந்துட்டு அழுதுட்டு உங்களுக்கு கார்டு குடுக்கும்போது அவ்வளவு அழுகை வந்துச்சுன்னா, ஏன் வந்துச்சு? அப்போ உங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு தானே! ஒரு வேள நம்மளுக்கு கிடைக்கல, வெளில அனுப்பிச்சுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. அதுக்கப்புறம் மாயா வந்து அவங்களோடது அந்த மண்டைய கழுவுற அந்த விஷயத்துல உங்களுக்கான ஒரு விஷயத்த எடுத்து குடுத்தாங்க. அந்த உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த கார்ட குடுத்துட்டு, அந்த சேர் டாஸ்க் அந்த பேட்ஜ குடுத்துட்டு, மத்த 4 பேருக்கும் அப்ப குடுத்தாங்க அப்படின்னும்போது, அத ஆரம்பிச்சது கூட வந்துட்டு ஆக்சுவலி அந்த சேர் டாஸ்க்ல பார்த்தா அந்த 5 பேர் கிடைக்காம நிக்கும்போது, அதுல ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இருப்பாங்க. ஆ இவங்க முனியம்மா இருப்பாங்க. இன்னொருத்தவங்க இருப்பாங்க. ஆ அந்த ட்வின்ஸ் கூட சண்டை போட்டு ஒரு பொண்ணுக்கு வாங்கிக்கும். அந்த இதுவ. அப்போ வந்து அத வந்து மாயா தான் வாங்கி குடுப்பாங்கன்னும்போது, அந்த அந்த அத ஆரம்பிச்சு வாங்குனதே வந்து நான் தான் அந்த பேட்ஜ் எனக்கு குடுக்க தான் வந்தேன் மாயா. அதுக்கப்புறம் மாயா வச்சுட்டு அத முனியம்மாக்கு குடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அங்கேயும் இவங்க முனியம்மாக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்கன்னும்போது, நீங்க எதுக்கு முனியம்மா அப்படியே வந்து அந்த குடுக்கும்போது, அந்த பேட்ஜ வாங்கும்போதோ, இல்ல சேர் கிடைக்கலன்னா அவ்வளோ அழுதீங்க? நீங்க தான் இவ்ளோ புத்திசாலியாச்சே! அப்போ எப்படி நீங்க அப்பயும் அவங்க கிட்டயே நீங்க ஆர்க்யூ பண்ணியிருக்கலாமே! நீங்க வந்துட்டு வெளில அனுப்பணும்னு நீங்க சொல்லவே இல்லையே டாஸ்க்ல 5 பேர் கிடைக்காதவங்க வெளில போணும். சீட் கிடைக்காதவங்க வெளில போணும்னு ஃபர்ஸ்ட் டாஸ்க்லயோ, சேர் டாஸ்க்லயோ மாயா. அப்புறம் நீங்க எப்படி இப்ப வெளில சொல்லுவீங்க? அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டுருக்கலாம் தானே! அவ்ளோ புத்திசாலியா இருந்தா. நீங்க அங்க கேள்வி கேட்க முடியாம, உங்களுக்கு பேட்ஜ் குடுத்தோனே அப்படியே அது எமோஷனல்ல நீங்க அந்த எமோஷனல் ஹாப்பினஸ்ல வாங்கிட்டு, அவ்ளோ வந்து கிடைக்கிறது தான் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டுற மாரிலாம் உருட்டுனதெல்லாம் உங்க ஸ்ட்ராட்டஜியாவே இருக்கட்டும். அந்த நைட்டி போட்டு வந்தவங்க, அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியா ஒண்ணு பண்ணாங்கன்னா, அவங்க பண்ணது அவங்க நெனச்ச அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆவல. அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க, எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. ஆனா நீங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகலன்றதுக்காக நீங்க பண்றதெல்லாம் நியாயம்லாம் கிடையாது. மத்தவங்கள மரமண்டைங்க, ஆணவத்துல ஆடுறாங்க. இப்படி பண்ணுவீங்களா? உங்களுக்கு அந்த டாஸ்க்கே புரியல. அடிச்சு புடிச்சு ஏறுனாங்க. ஒரு சேர் தானே அப்படின்னும்போது, நீங்களும் அந்த இடத்துல உங்கள முன்னிலைப்படுத்திக்கணும்னு தான் போயிருக்கீங்கன்னா, எல்லாருக்குமே அந்த விஷயம் இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல அந்த செலக்ஷன் ப்ராசஸ்லயும் வந்துட்டு, இவங்க காமன் மேன செலக்ட் பண்றாங்களா அப்படிங்கிறத விடயும், கோமாளியா இருக்கவங்கள செலக்ட் பண்றாங்க. டாக்ஸிக்கா இருக்கவங்கள செலக்ட் பண்றாங்க. கிளாரிட்டியா இருக்கவங்கள கண்டிப்பா செலக்ட் பண்ணவே இல்ல. இந்த இடத்துல ஒண்ணு என்ன 5 பேர் வச்சு செய்யணும், இல்ல நான் 5 பேர வச்சு செய்யணுன்ற ஆட்டிட்யூட் இருக்கவங்கள செலக்ட் பண்றாங்க. அப்புறம் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது, இவங்க சாரி கட்டிட்டு வந்ததுனாலேயே, இவங்க வந்து ரொம்ப நல்லவங்கனோ, ரொம்ப இன்னசென்ட்னோ, ரொம்ப அப்பாவினோ அப்படின்னு இவங்கள ஜட்ஜ் பண்ணதாகட்டும், இல்ல அவங்க நைட்டி போட்டு பிரியதர்ஷினி வந்ததுனாலே அவங்க டாக்ஸிக், அவங்க சரியில்ல அப்படின்னு ஜட்ஜ் பண்ணதாகட்டும், இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு தான் என்னோட ஒப்பீனியன். ஒருவேளை இவங்க வந்து சாரி கட்டிட்டு அன்பார்லிமென்டரி வேர்ட்ஸ் பேசிக்கிட்டு, ரொம்ப டாக்ஸிக்கா நடந்துட்டு, அ ரொம்பவே வந்து அநாகரிகமா நடக்கிறவங்களலாம் நம்ம பார்த்ததே இல்லையா சொசைட்டில அப்படின்னும்போது, இவங்க இந்த வீடியோல பேசின வார்த்தைகளே வந்து, அவங்க பிரியதர்ஷினி அதுக்குன்னு அப்படி வருவியா? இப்படி வருவியான்னு ஒரு மாரி ரொம்ப மட்டமா தான் பேசியிருக்காங்க. அப்போ இந்த ஒரு வீடியோலயே அவங்க அவ்ளோ பேசுறாங்க அப்படின்னா, பிக் பாஸ்ல போனா ஒரு சூழ்நிலை வந்தா, இல்ல சுத்தி இருக்கவங்க என்ன வேணா பண்ணா, இவங்க இவங்களோட கை ஓங்கறதுக்காக, இவங்கள முன்னிலைப்படுத்துறதுக்காக என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதெல்லாம் விஜய் டிவிக்கு தேவைப்படும் தான். இல்லன்னு சொல்லல. விஜய் டிவிய பொறுத்தவரைக்கும் ஒருத்தங்க டாக்ஸிக்கா இருக்கணும். அந்த ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றதுக்கு அந்த வீட்டுக்கு ஒரு டாக்ஸிக் பெர்சன், ஒரு பெர்சன் இல்ல. போன சீசன் ஃபுல்லாவே டாக்ஸிக் இருந்தது. அதுக்கு நடுவுல தான் வந்து பார்வும், கமருதீனும் வந்துட்டு வந்து சர்வைவே பண்ணாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல, இந்த வாட்டி பார்வாடி கமருதீன குத்து அப்படின்னு சொல்ற ஒரு பேபிமாவ நீங்க செலக்ட் பண்றீங்க. அதாவது அந்த இடத்துல என்ன சொல்றது? பாரு மேல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. ஆனா அவங்க அந்த சீசன் விட்டு வெளில வந்தோனே அவங்களுக்கான ஒரு ஹைப் இருக்கு. இன்னமும் அவங்க சோசியல் மீடியா பக்கம் அவங்க அவ்ளோ ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நிஜமா 24 ஹவர்ஸ் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் பாருவோட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது. 1 ஹவர் பார்த்தவங்க விஜய் டிவிக்கான சொம்பா இருக்கிறவங்கள மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. அவங்கள மட்டும் தான் பிளஸ்ஸா காட்டியிருப்பாங்க அப்படின்னும்போது 24 ஹவர்ஸ் பார்த்தவங்களுக்கு தான் உண்மை தெரியும். அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பட் ஆனா இந்த இடத்துல பார்வ குத்து, கமருதீன் அடின்னு சொன்னதுனாலே பேபி அம்மாவ செலக்ட் பண்ணாங்களோ, மாயாவோட டான்ஸ ஆடி காட்டுனதுனாலே பேபி அம்மாவ செலக்ட் பண்ணாங்களோ, விஜய் டிவிக்கான சொம்பா வாயா இருக்கிறதுனாலே விஜய் டிவி வந்து முனியம்மாவ செலக்ட் பண்ணாங்களோ அப்படின்னும்போது, விஜய் டிவியோட சொம்பா போன சீசன்ல யார் இருந்தான்னு சொல்லுங்க? என்ன பொறுத்தவரைக்கும் விஜய் டிவி சொம்பா போன சீசன்ல இருந்தது விக்ரம். ஓகேங்களா? அப்படியே வந்து பிக் பாஸ் கடவுள் மாரின்னு சொல்லிட்டெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு பண்ணதெல்லாம் விக்ரம். சபரியும் விஜய் டிவியோட சொம்பு தான். பட் ஆனா அவர் வாய தொறக்கல. பிக் பாஸ பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு டாக்ஸிக் பெர்சன்ஸ் வேணும். ஆனா அவங்க டாக்ஸிக்ன்னு தன்னை காட்டிக்காத லெவல்ல நல்லவங்களா இருக்கணும். விக்ரம் எப்படி உள்ள வந்தாரு? ஒரு நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்கவரா, ஒரு நல்ல யூடியூபரா, ஒரு இன்னசென்ட்டா தான் உள்ள வந்தாரு. ஸ்டார்ட்டிங் ஒரு 3, 4 வீக்ஸ் அவரோட ஆட்டத்த அவர் ஆரம்பிக்கவே இல்ல. ஆனா அவரோட ரியல் ஆட்டம் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும்போது, பாரு இஸ் விக்ரம் அப்படிங்கிறது மட்டும் தான் அந்த ஷோக்குள்ள போச்சு அப்படின்னு சொன்னா, முனியம்மாவும் இன்னசென்ட்லாம் இல்ல. இன்னசென்ட்டா தன்னை காமிச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க அப்படி காமிச்சுக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு விஜய் டிவியும் முட்டாள் இல்ல. ஆனா அப்படி ஒரு ஆள தேடி தான் விஜய் டிவி உள்ள போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது,
இந்த இடத்துல முனியம்மாவை அதுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. வெங்கடேசன் எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க? கோமாளி மாதிரி கண்டிப்பா ஒரு ஆள் வேணும். திவாகரோ இல்ல மத்தவங்க மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது வாய மச்சமே வச்சு உருட்டுறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு அப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்களெல்லாம் வந்து டாக்ஸிக்கா ஒரு 4, 5 பேர் ட்ராமால இருக்கவங்கன்றதும் கண்டிப்பா விஜய் டிவிக்கு வேணும். அப்பதான் அந்த ட்ராமா வந்து ட்ரிகர் பண்ணும்போது ஒரு பெயின்ஃபுல்லான ட்ராமா அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை ட்ரிகர் பண்ணும்போது அவங்களுக்கான விஷயங்களை உள்ள போயிட்டு இப்ப போன சீசன்லலாம் 2, 3 பேர் அந்த மாதிரிலாம் ட்ராமாலாம் நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்கன்னா, அது ட்ரிகர் பண்ணும்போது ஆர்குமெண்ட்ல வரும்போது ஏதோ ஒரு ஃப்ளோல ஜஸ்ட் லைக் தட் 24 ஹவர்ஸ்ல ஒருத்தர் பேசும்போது ஒரு பெரிய சண்டையா வரும். ஒரு டிபேட்டா மாறும். ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனா மாறும். சம்டைம்ஸ் கை கலப்பா கூட மாறும். அப்படின்ற வர இடத்துல அந்த மாதிரி ட்ராமா பெர்சன்ஸையும் உள்ள போடுவாங்க. இது விஜய் டிவிக்கான செலக்ஷன் ப்ராசஸ்க்கே உரித்தான ஒரு குவாலிஃபிகேஷன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த ஷமான்னு ஒரு பொண்ணு. அது என்ன குட்டி கரணம் போடுறது. ஒருத்தவங்க பேசிட்டே இருக்காங்க. குட்டி கரணம் போடுறது. அவங்கள சுத்தி சுத்தி வந்து ஒரு டான்ஸ் ஆடுறது அப்படின்றதுனால அந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ்ஸோ, அந்த பொண்ணு பண்ண விதமோ கோமாளித்தனத்தோட உச்சம். ஓகேங்களா? அதுதான் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கேன்னு நீங்க ரசிக்கிறீங்க ஜட்ஜஸ். அப்போ நீங்க வந்து காமன் மேன் ஷோன்னு பேர் வச்சதுக்கு பதில் இந்த குக் வித் கோமாளின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு கோமாளின்னே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் குடுத்து குக் பண்றவங்க குக்கு, கூட கோமாளியா ஒருத்தவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து கோமாளி அப்படின்ற மாரி நீங்க அத காமன் மேன் வித் கோமாளி குவாலிட்டீஸ் அப்படின்னு நீங்க வந்து தம்ப்நெயில்ல வச்சிருக்கலாம். அப்படியே நீங்க ப்ரமோட் பண்ணியிருக்கலாம். நீங்க காமன் மேன்னு சொல்லும்போது அது கிளாரிட்டியா அதுல இருந்து அதுக்காக வர்றவங்க அந்த ஒரு பிக் பாஸ் பத்தின புரிதல் மட்டும் இல்ல. லைஃப்ப பத்தி